Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது blouse neck பத்தின ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸா இருக்கும். அதாவது blouse வந்து நிறைய பேர் தைக்கும்போதோ இல்ல கட் பண்ணும்போதோ நம்ம சின்னதா ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாலும் அது பெரிய பிரச்சனையா வரும். இப்போ இந்த blouseல பாத்தீங்கன்னா நம்மளோட neck பத்தின ஒரு டிப்ஸ் தான் இது. நம்மளோட blouseோட front neck இறக்கம் அதிகமாயிருச்சுனா என்ன பண்றது அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வரும்போது அதை என்ன பண்ணுவாங்க அப்படினா நீங்க அத இறக்கம் கம்மி பண்ணனும் அப்படினா நீங்க ஸ்டிட்ச் பண்ண பிறகு ஒண்ணும் பண்ண முடியாத சூழ்நிலையில நிறைய பேர் பண்றது பாத்தீங்கன்னா உங்களோட blouseோட ஷோல்டர்ல நீங்க ஒரு சின்னதா ஒரு டக் பிடிப்பீங்க. அதாவது அந்த நெக்கோட இறக்கம் கம்மி பண்றதுக்காக உங்களோட blouseல நெக் மட்டும் கம்மி பண்றதுக்கு ஷோல்டர்ல ஒரு 1/2 இன்ச்சோ இல்ல 1/4 இன்ச்சோ நீங்க பிடிக்கும்போது உங்களோட நெக் பகுதியில கொஞ்சம் thickness அதிகமாயிடும் ஷோல்டர் பகுதியில. அதே மாதிரி அந்த இடம் வந்து கிராஸ் ஆயிடும். அந்த மாதிரி கிராஸா இருக்கும்போது உங்களுக்கு blouseோட ஷோல்டர் கொஞ்சம் லூசா தெரியும். அந்த மாதிரி பண்ணாம இத வந்து ஈஸியா சிம்பிளா வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல எப்படி அத சரி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த blouseோட நெக் பகுதி எடுத்துடுங்க. இப்போ ஷோல்டர்ல பிடிக்காம உங்களோட கொக்கி பட்டி லூப் பட்டி இருக்கும் பாருங்க அந்த இடத்தை எடுத்துடுங்க. எடுத்துட்டு இதில இருந்து ஒரு 2 இன்ச் நீங்க மார்க் பண்ணிடுங்க நெக் பகுதியில. மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்னதா ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த நெக் ஹெம்மிங் பண்ண பகுதி இருக்கு பாருங்க இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். இந்த மாதிரி ஈக்குவலா வச்சு இந்த மாதிரி மடிச்சீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் டாட் இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா லைன் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல சின்னதா ஒரு டக் பிடிக்க போறோம். அதாவது ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் நீங்க டக் பிடிச்சுக்கலாம். 1/4 இன்ச்ல இருந்து 1/2 இன்ச் வரைக்கும். பாருங்க இந்த மாதிரி டக் பிடிச்சு இத கிராஸா கொண்டு வந்துடலாம். இதோட லெந்த் பாத்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் அளவுக்கு இந்த லெந்த் வந்து நீங்க ஒரு டாட் மாதிரி புடிச்சிடுங்க. இத புடிச்சு நீங்க திருப்பும்போது பாத்தீங்கன்னா உங்களோட நெக் பகுதி நீட்டா இருக்கும். அதே மாதிரி ஒரு டாட் மட்டும் புடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நெக் பகுதி பாருங்க உங்களுக்கு மேலும் கீழ இல்லாம இந்த மாதிரி ஈக்குவலா இருக்கும்போது அதுல வித்தியாசம் எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி பிடிக்கும்போது உங்களுக்கு அந்த இடம் வந்து உங்களோட சாரிக்குள்ளே மறைஞ்சிடும். அதே மாதிரி நீங்க அந்த blouse ஆல்டர் பண்ணிருக்கீங்கங்கறதே சுத்தமா தெரியாத அளவுக்கு உங்களோட blouseோட நெக் வந்து உயரத்தை கம்மி பண்ணலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடுமே நீங்க தைக்கும்போது 1/2 இன்ச்ல இருந்து 1 இன்ச் வரைக்கும் அந்த அளவு வந்து நம்ம கம்மி பண்ண முடியும். கண்டிப்பா வந்து இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா கீழ இருக்க thumbs up பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி இந்த நெக்க இதே மெத்தட்ல நீங்க சரி பண்ணலாம். இப்போ ரவுண்ட் நெக் தான் அப்படி பண்ணனும்னு இல்ல. இந்த மாதிரி blouseல டைமண்ட் நெக் அந்த நெக் எடுத்துக்க பாருங்க. இதுல கூட உங்களோட நெக்கோட இறக்கம் அதிகமாயிருச்சு இல்ல வந்து எனக்கு நெக் பெருசா இருக்கு அப்படின்றவங்க இதே மெத்தட்ல எந்த நெக்கா இருந்தாலுமே அதாவது ரவுண்ட் நெக்கோ இல்ல வந்து டைமண்ட் நெக்கா இருந்தா கூட இதே மெத்தட்ல உங்களோட நெக்கோட அளவு வந்து நம்ம கம்மி பண்ண முடியும். கண்டிப்பா இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்துல பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரியே இன்னொரு நல்ல வீடியோவோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். பை.